கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு இந்தியன் ஃபிலிமுக்கு கிராண்ட் பிரிக்ஸ் விருது கிடைச்சதுன்னா அது ஆல் இமேஜின் ஸ்லேட்டுக்கு தான். அந்த அவார்ட் வின் பண்ண மொமெண்ட் பத்தி பேசலாமா? எவ்வளோ செரிஷ் பண்ணாங்க அந்த ஆடிட்டோரியம்ல? எவ்வளோ எமோஷனலா இருந்துச்சு உங்களுக்கு? ப்ரோ ஆக்சுவலி நான் ஒரு பெட் போட்டேன் ப்ரோ. என்ன பெட் வித் த ப்ரொடியூசர்ஸ். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வி வில் கெட் இது ப்ரோ, அது ஸ்பெஷல் மென்ஷன் மாதிரி ஒரு அவார்ட் வில் கெட். நான் ஏதோ எனக்கு முட்டாள்தனமான்னு தெரியாது, ஆனா அது கரெக்டா வந்துச்சு. அந்த ஒரு டைம்ல எனக்கு கான்ஃபிடென்ட்டா எனக்கு சொல்ல முடிஞ்சிச்சு, நம்ம ஃபர்ஸ்ட் இல்லாட்டி செகண்ட், பாம் டே ஒரு ஃபர்ஸ்ட், செகண்ட் கிராண்ட் ப்ரீஸ். கிராண்ட் ப்ரீல பாம் டே கிடைச்சிரும், பெட் வச்சிடலாம், 10,000 rupees பெட் வச்சிடலாம் ப்ரொடியூசர் கூட. ஸோ நான் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனாலும் கிடைக்கும் போது ஸ்டக் ஆயிட்டேன் ப்ரோ. நான் ஸ்டேஜ் கூட போக முடியல ப்ரோ, என்னால அப்படியே ஸ்டக் ஆயிட்டேன். நான் கோ கோ அந்த மாதிரி ப்ரோ எனக்கு ஆயிடுச்சு ப்ரோ. எனக்கு அந்த மாதிரி ஐ வாஸ் வெரி ஷாக். நம்ம அங்க இருக்கும்போது ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். ஐ எம் வெரி வெரி ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கேன் அதுக்கு. அது யோசிக்கும் போது எனக்கு கிரேட்ஃபுல் தான் வருது. ஏன்னா இப்போ யோசிக்கும் போது என்ன ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ரொம்ப ட்ரெயின் எல்லாம் கிடையாது ப்ரோ. நான் ட்ரெயின் ஆகி அதுக்கு தான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது நிறைய ட்ரெயின் ஆயிட்டேன். அந்த ஒர்க் 1 month 2 month அது பண்ணும்போது தான் நான் ட்ரெயின் ஆயிட்டேன் நிறைய. ஆனாலும் என்ன சூஸ் பண்ணி அதுக்காக சூஸ் பண்ணி இந்த கேரக்டர் சூஸ் பண்ணி பண்றாங்க. நிறைய பேர் கேட்டேன், ஏன் இந்த ஆக்டர், நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆனாலும் அந்த டைரக்டருக்கு நம்ம மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. அதனால ஏன்ட்டுன்னா எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கு தான் எனக்கு இமோஷன் ப்ரோ. என்ன இதுக்காக நீங்க செலக்ட் பண்ணீங்கல்ல இந்த கேரக்டர், என்ன செலக்ட் பண்ணி எனக்கு ட்ரைனிங் கொடுத்து ஒர்க் ஷாப் கொடுத்து அதுக்கு மோல்ட் பண்ணி அந்த கேரக்டர் பண்ண வச்சிட்டீங்கல்ல, அதுதான் எனக்கு இமோஷனல் ஆகுது ப்ரோ. அதனால தானே இவ்வளவு நம்ம பிராக்டிஸ் பண்ணி இந்த படம் கிரியேட் பண்ணதால இது அவார்டு இதெல்லாம் கிடைக்குது. அதுக்கு தான் நான் ரொம்ப ஹாப்பியா எமோஷனலா இருக்கேன்.